சரி சொல்லிட்டு நான் ஒரே ஒரு நாள் சொன்னேன் சார் அன்னைக்கு வந்து ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு காசு கட்ட முடியாது, ஒரு 10,000 கம்மியாகுது சரிங்களா, பேச எல்லாரும் நம்ம கொடுக்குறோம். அப்போ காசு இல்லை. அப்போ நான் சொன்னேன் சார் ஒரே ஒரு பர்மிஷன் கூட கொடுங்க சார், நான் 10,000 செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் சார். சரி என்ன பண்ணுங்க மேடம் அப்படின்னு சார். சரி நான் கீழே வந்து புக்கை வச்சு அந்த இதை வச்சு ஒரு புக்கு 100 ரூபா மேடம், நீங்கள் 100 ரூபா 500 ரூபா அந்த புக்கு கிடைச்சிச்சு 100 ரூபாய் கொடுத்தேன். 10 நிமிஷம் 100 போயிடுச்சு. 10 நிமிஷம் சார் 10,000 ரூபா வந்துச்சு சார் அப்படின்னு. சரி நான் வந்து பக்கத்தில் ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா வந்து சார் நடந்த விஷயம் சார் கீழே புக்கு விற்கிறாங்க சார், எல்லாரும் காசு கொடுத்து வாங்க முடியாது சார், எல்லாரும் காசு கொடுத்து வாங்குறாங்க சார், எனக்கு வாங்க முடியல. உடனே இந்த வேலை போட்டு எழுதினார், நான் தான் வாங்கினேன். ஏன்னா நான் தான் விற்காசு எழுதினேன், உங்களுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது யாரும் ஒருத்தர் என்னால் இந்த காசு கொடுத்து வாங்க முடியாது, என்ன யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கேட்டுச்சு நமக்கு 100 ரூபா தானே பரவாயில்ல வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். ஆனால் என்னால் காசு கொடுத்து வாங்க முடியாது சார் 100 ரூபாய்க்கு, எனக்கு ஒரு புக்கு தான் கொடுத்துருக்கேன்னு கேட்குறேன். அந்த ஒரு விஷயத்துக்கு நான் உன்னை பார்க்க அவர் எவ்வளோ பார்த்துருப்பாரு. ஸோ அதனால இந்த யாருக்குமே அந்த மனசில் கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சாப்பாடு போடுறாங்க, நம்ம எல்லாம் 1 ரூபா கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, அதனால பார்த்தீங்க நம்மளாம் சேர்த்து போட்டுருக்கோம், நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அது இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? ஒரு ஆர்கனைசேஷன் மேடம் இருந்து காசு போடுவாங்க, 100 போடும். நல்லா கேட்குமா? கேட்கல? யார் கேட்கல? காதை மாத்துங்க. அதாவது இந்த பேர் இந்த ஹாலே அப்புறம் எக்கோ மேடம். அதனாலதான் இன்னைக்கு இந்த பில்டிங் கட்டி 1.5 வருஷம் ஆச்சு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு தான் இந்த ரெமோட் டைம் வந்திருக்கு, இன்னைக்கு தான் இந்த டிவி உள்ள வந்திருக்கு, இந்த ஸ்பீக்கர் இன்னைக்கு வந்திருக்கு, பாட்டு இன்னைக்கு தான் நல்லா இருக்கு, எக்கோ இல்லாம நடந்துருக்கு. இன்னைக்கு உட்காந்துக்கலாம்னு தெரியும், நல்லா இருக்கு. ஆமா உண்மை. அதனால இறைவனா பார்த்து இன்னைக்கு இவரை ஸ்டார்ட் பண்ண வச்சிருக்காங்க ரெமோட். ஆமா அந்த டிவியோட. அதனால அந்த 100 ரூபாய் ஏன் போட்டாங்கன்னா ஒரு மாதம் 30 ரூபாய் 2 இட்லி 1 டீ அவ்வளோதானே எல்லாரும் கொடுக்கலாம் மேடம். இப்போ வந்து மேடம் நான் என்ன பண்ண போகிறாங்க, இப்போ வந்து மேடம் 50,000 பேர் கொடுக்குறாங்க ஒரு 30 ரூபாய். என்ன பண்ண ஆச்சு ஒரு மாதம்? சரியா மேடம்? அந்த 1 லேக் என்னென்ன பண்ணலாம் நாங்கள் மேடம், மெயின்டைன் பண்ணிடலாம், இன்னும் உங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்கலாம். இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதே ஒரு 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 1 லேக் பீப்பிள் நம்ம என்னாச்சு சார்? 1 லேக் ஏதோ கண்டுபிடி 1 லேக் கொடுக்குறாங்க 30 ரூபாய். என்ன பண்ணாச்சு? 30 lakhs. என்ன பண்ணலாம் நாங்கள்? எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணலாம், ஒரு காசு கொடுத்து ஒரு வேன் கூட வாங்கலாம். என்ன மேடம்? வேன் வாங்க முடியாது. புராணா வேலை டிராவலிங் வில்லேஜ் டீச்சிங்